வணக்கம் மக்களே, இன்னைக்கு தைப்பூச திருநாள். உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, தைப்பூச ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா திணை தான் தைப்பூசத்தோட ஸ்பெஷல். அந்த திணையை வச்சு நம்ம இன்னைக்கு பொங்கல் பண்ண போறோம். திணை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நாங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க. திணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதை ஒரு வடசட்டியில் போட்டு அடுப்பத்தை வச்சுட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சையாக போடாமல் இதை வறுத்துடுறோம். திணை வந்து நம்ம வறுக்க தேவையில்ல. திணை வந்து அப்படியே கழுவிடலாம். திணையும் இதையும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா முன்னாடியே கழுவிடுங்க. கழுவிட்டு இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். திணையை கழுவி எடுத்து ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு அந்த எல்லாம் வெளியே இருக்கிறதுல அந்த குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் குக்கரில் வச்சுருக்கு. நம்ம பாசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தது ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து திணையோடையே சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு விட்ருங்க. ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த திணை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வேகும். நமக்கு பொங்கல் சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெல்லம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம். வெல்லமும் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துருக்குறோம். வெல்லத்தை போட்டு நல்லா அப்படி உடச்சி எடுத்துக்கலாம். கவரை போட்டு அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. உடைக்கிறப்போ அங்கே இங்கேயும் தெரியும். அதனால் அந்த கவரோடு அப்படியே போட்டு தட்டிக்கிட்டு இருந்தோம். போட்டு நல்லா உடச்சி தூள் ஆக்கிக்குவாங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்குவாங்க. சின்னதாக உடச்சி விட்டுக்குவாங்க. நல்லா தூளாக்கி ரெடியான இந்த வெல்லத்தை எடுத்துக்கலாம். ஒரு வடை சட்டியில் தூக்கி அந்த வெல்லத்தை அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, வெல்லம் அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சர்க்கரையும் சேர்த்திக்கிறோம் இனிப்புக்காக. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லம் அதிகமாக போட்டிங்கன்னா வச்சுங்க பொங்கல் நிறைய வரும். அதுக்காக நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை லைட்டாக சேர்த்துருக்கோம் இனிப்பு வேணுங்கிறதுக்காக. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை தனியாக அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சிங்கன்னா இந்த அந்த வெல்லம் பார்த்திங்கன்னா கெட்டியாக சின்னதாக இருக்கிறதெல்லாம் சேர்ந்து அப்படியே நமக்கு பாவு மாதிரி அது கிடச்சிரும். தண்ணியே நல்லா இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த வெள்ளம்லாம் அடி பிடிச்சிக்கும். நல்லா கிண்டினீங்கன்னா தான் அப்படியே நல்லா தண்ணியாட்டம் வரும். நமக்கு அந்த வந்து சின்ன கட்டி மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக பியூராக அப்படியே தண்ணியாட்டம் இருக்கணும். அந்த வெள்ளம்லாம் உருகணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த பக்கம் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. தினையும் இது வச்சுருக்குறோம். இன்னொரு குக்கர் ஜார் எடுத்து கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே லைட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை லைட்டாக நம்ம சேர்த்திக்கிறோம். போட்டு மிக்சியில் போட்டு 2 கிர்ருன்னு அடித்தோம்னா வச்சுக்கோங்க, ரெடி ஆயிரும். நல்லா பவுட்ரு மாதிரி வரும். நமக்கு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல. ஏன்னா பவுட்ரு மாதிரி வேணும். அதுக்காக இங்கே வர நல்லா பவுட்ரு மாதிரி வந்துருச்சா. இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்க, வெல்லம் வந்து ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு தண்ணி. இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சுக்கு ஏலக்காய் பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதுக்குள்ளே கொட்டி விட்டுறலாம். அநேகமாக இது கடையில் விற்கிதுன்னு நினைக்கிற சுக்கு ஏலக்காய் பவுட்ராக்கி தெரியல. இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா வச்சுக்கோங்க, நல்லா பாருங்கள் இப்போயே நல்லா வரட்டி மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் குக்கர் விசில் வெந்துருச்சு. எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா மஞ்சள் கலரில் பருப்பு வந்துருச்சு. இப்போ அந்த எடுத்து வச்சுருந்த அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து அதை பாவு மாதிரி இருக்குங்களா, அதை எடுத்து இதிலே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா எல்லா பருப்புக்கும் திணைக்கும் போகிற அளவுக்கு நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அப்படியே இதாகும். இனிப்பு நல்லா கலக்கும். இல்லைன்னா எதாவது சரியாக படாமல் போயிடுச்சுன்னா வச்சுங்க, ஒரு சில இடம் இனிப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு சில இடத்துல இனிப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா இது பண்ணி விட்டு கொஞ்சமாக இன்னொரு வடை சட்டி எடுத்து அதில் இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சமாக நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெயில் வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் நெய் எதில் வேணுமோ வறுத்துக்கலாம். நல்லா அந்த முந்திரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு
நல்லா அப்படியே பொன்னிறமாகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகு விட்டுறான்னா லைட்டாக கொஞ்சம் அந்த கலர் மாறும், ஷேடு மாறுறப்ப எடுத்திங்கன்னா போதும். அதையும் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த திணையோடய சேர்த்திக்கலாம். பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி ரோஸ் கலர் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. போட்டு இதையும் கிண்டி விட்ருங்க. அப்புறம் முந்திரி எனக்கு தான் வந்துச்சு உனக்கு வரலன்னு வேறு அதுக்கு ஒரு சண்டை வேறு வரும். இந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. இங்கெல்லாம் நிறையா நடந்துருக்குது. அடுத்து தேங்காய் திருவல் லைட்டாக சின்ன சின்னதாக பீஸாக போட்டு நம்ம எப்பயும் பொங்கலுக்கு எப்படி போடுவோமோ சக்கரை பொங்கலுக்கு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். போட்டு இதையும் கிண்டிடலாம். அடுத்து வந்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கிறோம். பால் ஒரு சட்டியில் நல்லா சூடு பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். பொங்கிருச்சு. ஆக்சுவலாக நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறதா இருந்தால் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்போம். இந்த பால் எடுத்து இதையும் அதே மாதிரி ஊற்றி நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டு கொஞ்சம், ஏன்னா அந்த பால் கொஞ்சம் இதாக ஆல்ரெடி சூடு பண்ணிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பால் திணை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டிடலாம். அந்த ஒயிட்டு தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டோம்னா பொங்கல் சரியாயிரும். பாருங்கள், அப்படியே ஒரு வாழை இலையை தூக்கி வச்சு பொங்கலை எடுத்து வச்சோம்னா ஆவி பறக்க பொங்கல் ரெடி. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பஞ்சாமிர்தம் வச்சுக்கலாம். ஏடா காம்பினேஷனு கேட்காதீங்க, தைப்பூசத்துக்கு நம்ம பொங்கல் திணை பொங்கல் வச்சதுனால கூட கொஞ்சம் பஞ்சாமிர்தம் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த பேப்பர் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொங்கல் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ தான் செஞ்சோம், 1/2 கிலோ வெல்லம் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக சின்ன சின்னதாக ஒரு பெரிய தட்டில் நம்ம பிரியாணி செஞ்சோம்ல அன்றைக்கி, அந்த மூடியில் எடுத்து வச்சோம்னா கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து வந்துடலாம். ட்ரேலெல்லாம் தூக்கிட்டு போனோம்னா 3 கூட வைக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் இந்த தைப்பூசத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கே போயிட்டு வந்தீங்க, என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டுருங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறோம், அதனால் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம குக்கிங் பண்ணுறப்ப எப்படி வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம எப்படி லைவ் போடுவோம், குக்கிங் வந்து லைவாக போடுவோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த பொங்கல் டேஸ்ட்டையும் இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இனிப்பு நல்லா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது, ரொம்ப தித்திப்பாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஓகே மக்களே, டாட்டா பாய் பாய். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.